லைட்டா அப்படியே மடக்குங்க. விரல மட்டும் மடக்குங்க, கொஞ்சம் டைட்டா. அப்படிதான். உங்க காதை தொடுங்க. சார், இப்போ உங்களுக்கு பெயின் இருக்கா? இல்ல டாக்டர். ஓகே சார், இப்போ கையை எடுத்துருங்க. சார், இப்போ உங்களுக்கு கை கொஞ்சம் சரியாயிருச்சு. டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு கை தாங்களா வெயிட் மட்டும் தூக்காதீங்க. ஓகே டாக்டர். ஓகே ஓகே சார், நான் வரேன் சார். அப்பா, ஒரு கெட்ட நேரத்துலயும் நல்ல நேரங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. குட் நைட் பா. குட் நைட் பா. குட் நைட். சரி வாங்க, வந்து தூங்குங்க. இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல. நீ போய் படு, நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரேன். திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் திக்கும் தெரியாம திசையும் தெரியாம திருடிங்கிற பட்டத்தோட அசிங்கப்பட்டு நிக்கிறேன். எனக்கான ஒரு வழிய காட்டு கருப்பா. நந்தினி எங்கடா? அவெல்லாம் வரமாட்டா டேடி, வரமாட்டா. டேய், என்னடா சொல்ற நீ? வரமாட்டாளா? அவ நம்ம இந்த வீட்ல இருக்கிற மத்த ஜென்மங்க மாதிரி இல்ல டேடி. அவ மான மரியாதை உள்ளவ, வரமாட்டா வரமாட்டா. டேய், ஒழுங்கா சொல்லு. நந்தினி இப்ப எங்க? என்னதான் ஆச்சு? டேடி, அவ ஸ்கூல்ல தங்கச்சிக்கு டிசி வாங்கணும்னு ஒத்த கால நின்னால இல்லையா? நான் அவளுக்கு முன்னாடியே கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி டிசி கொடுக்க விடாம நான் பண்ணிட்டேன் டேடி. ஒரு விதமா ஓகே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாச்சும் அடங்கிருவா, பேசாம விட்டுருவான்னு நினைச்சேன். அவ அப்புறம் உடனே அடுத்த லெவலுக்கு போயிட்டான். அது என்ன அடுத்த லெவலு? அந்த பணம் இருக்குல்ல டேடி, அதான் இங்க இருந்து திருடிட்டு எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல கொடுத்தான்னு சொன்னாங்கல்ல, அதே பணம் தான், அதே பணம். அந்த பணத்தை திருப்பி கொடுக்காம திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு அவ சொன்னா டேடி. டேய், என்னடா இது? எதுக்கு இப்ப நந்தினி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஏதோ ஒரு ஆத்திரத்துல ஸ்கூல்ல போய் டிசி கேட்டா, அதோட விட வேண்டியதானே? இப்ப யார் அவகிட்ட பணத்தை திரும்ப கேட்டா? இதேதான் டேடி, இதே சேம் கொஸ்டின் தான் நானும் கேட்டேன். இன்ஃபேக்ட் அதே பணத்தை நான் தரேன்னு சொன்னேன் டேடி. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அந்த விஜய் வச்சு கூட சொல்லி பார்த்தேன். அவ கேட்கவே மாட்டேங்கிற டேடி. அவ இங்க இருக்கிற கும்பல் இருக்காங்கல்ல, அவளை திருடின்னு சொன்னாங்க. அவ மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு டேடி, ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த திருட்டு பழியை எப்படியாவது போக்காம இங்க காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு அவ உறுதியா இருக்கான். அவளோட தங்கச்சி திருட்டு காசுல படிச்சதா இந்த காலம் முழுக்க பழி வந்துடும் அவ பயப்படுறா டேடி. அப்படிப்பட்ட பொண்ணா டேடி இந்த கேவலமான வேலையை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நான் தான் காலையில கிளம்பும் போதே வேண்டாம் வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லி பார்த்தேன். கேட்கலையா அவ? நீ என்னடான்னா இப்படி சொல்ற? 2 லட்சத்தை திருப்பி கொடுக்கறதுன்னா நந்தினி இருக்கிற நிலைமைக்கு அது என்ன சாதாரண விஷயமா? அவளால எப்படிடா முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியல டேடி. ஆனா பணத்தை கொடுக்காம இந்த பக்கமே வரமாட்டேன்னு அவ ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கா. நானும் நிறைய ட்ரை பண்ண, அவளை கண்ட்ரோல் பண்ண பார்த்தா என்னால முடியவே முடியல டேடி. என்னால முடியல. என்னமோ நடக்கட்டும், எப்படியோ போட்டும். இது என்ன புது கதையா இருக்கு? 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து தராம அந்த மேடம் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களா? என்னால நம்ப முடியலையே. இது எனக்கு புது கதையா இருக்கு. ஒரு தடவை நானே சொல்லி பாத்துக்கிறேங்க. 2 லட்சம் ரூபாய் அவ திரும்ப கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவ இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான். அந்த அளவுக்கு அவளுக்கு ரோஷம் வந்துருச்சா? இல்லையே, எங்கேயோ இடிக்குதே. ஏங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. எவ்வளவு கேவலப்படுத்தி பேசிருக்கேன், கோவமா பேசிருக்கேன், திட்டி இருக்கேன், அழ வச்சு கூட பாத்திருக்கேன். அதெல்லாம் போக அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளியிருக்கேன். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு
கொட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே சுத்திட்டு இருந்தவளுக்கு இந்த விஷயத்துல மட்டும் அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? ஒருவேளை உங்க பையன் சூர்யா பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மனசு இல்லாம உங்ககிட்ட உதார் விடுறானோ? சுந்தரவள்ளி, நீ நந்தினியை தான் புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன். பெத்த புள்ள சூர்யா கூட புரிஞ்சுக்கலன்னு இப்பதான் புரியுது. யாரு? நானு என் பையனை புரிஞ்சுக்கல. ஹலோ சார், அவன் ஒரு விஷயம் பண்றானா முன்னாடி என்ன நடந்திருக்கும் பின்னாடி என்ன நடக்குங்கிறத கரெக்டா தெரிஞ்சுக்கிறவன் நான் இப்ப என் பையனை பத்தி பேசுறேன். இந்த வீட்டு வேலைக்காரி, அதான் உங்க மருமக, அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏங்க, போட்டதை தின்னுட்டு குடுக்கறத வாங்கிக்கிட்டு அண்டி பொழைக்கிற அந்த குடும்பம், அதுல இருந்து வந்தவ அவளுக்கு இவ்வளவு ரோஷம் வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்றத நீங்க மறந்துட்டீங்களா? நம்ம தோட்டத்துல அங்க இருந்தவங்க இப்ப கூட இங்க கூட நீங்க பார்த்து கொடுத்த வீட்டுல தானே இருக்காங்க. அவ்வளோ பெரிய ரோஷம் இருந்தா பணத்தை கொடுத்துட்டு நடுத்தருவுல போய் நிக்க சொல்லுங்க. எதுக்கு இந்த பேச்செல்லாம்? சுந்தரவள்ளி, இப்ப பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் மனசுல இருக்க வன்மத்தெல்லாம் கொட்டுறதுக்கு இதான் நேரமா? இருக்கட்டும், என் வன்மத்தை தான் கொட்டுற, அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா வாயில திமிரும் வார்த்தையில ஆணவத்தோட இருக்கிறவளுக்கு வக்கு இருக்கணும், திருப்பி கொடுக்கிற வக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாய மூடிட்டு தான் இருக்கணும். இவ இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, 4 வீட்டுக்கு போய் அப்படியே பிச்சை இல்ல திருட கூட செய்வா. அவதான் அதுக்கு தகுதியானவளாச்சு. மொத்தத்துல அவ அந்த பணத்தை கொடுக்க போறதும் இல்ல, அவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர போறதும் இல்ல. மொத்தமா அவ எது போனா போதும், நிம்மதியா இருக்கும். என்ன டாடி? ஹாய். என்ன டாடி, தாய் குலத்தோட சவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் கேக்குது. என்ன தூங்க விட மாட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா எப்பவும்? இத பாருங்க டாடி, இந்த தாய் குலத்துக்கிட்ட நீங்க சொல்லுவீங்க, ஏன் நந்தினி ஏன் பொண்டாட்டி அவ இங்க வருவா, திரும்பி வருவா, நான் கொண்டு வருவேன் டாடி, கொண்டு வருவேன். அவ பணத்தை அவ சொன்ன மாதிரியே ரெடி பண்ணி இவங்க மூஞ்சில கொண்டு வந்து போட்டுருவா. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். குட் நைட் டாடி, லவ் யூ. ஐயோ நந்தினி வரட்டும், பார்க்கிறேன். வேற எங்க